Good evening, praise the Lord. Welcome to this video. இங்கே ஒரு பாஸ்டர் ரெகுலராக வந்து எங்களுக்காக ஜாப் பண்ணுவார். அவர் வந்து நீங்கள் எப்பவுமே அந்த கோயம்புத்தூர் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸே நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. யூ ஆர் லிவிங் இன் த பாஸ்ட். நீங்கள் அங்கேயே தான் இருக்கீங்க, இன்னும் இந்த பக்கம் வரவே இல்லை அப்படின்னு அவர் சொல்வார். அது உண்மை இல்லை. எனக்கு வந்து அங்கே மட்டும்தான் இந்த ஒர்க்கெல்லாம் நடக்குது. ஃபாலோ அப்பு, க்ரோயிங் த சில்ட்ரன், அதெல்லாம் அங்கே மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏஜி சர்ச்லேயும் நான் மெம்பராக தான் இருக்கேன். அங்கேயும் இது நடக்கத்தான் செய்யுது. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பாஸ்டரும் ஒரு தீர்க்கதரிசியும் வருவாங்க. அந்த தீர்க்கதரிசி வந்து மதுரைக்காரர். அவர் வந்து எங்கள் ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தார். அப்போ வந்து அவர் சும்மா இருக்காமல் இதுமாரி வீடுகள் விசிட் பண்ணி எங்களுக்கு ஆலோசனைகளை அவர் கொடுத்து வந்தார். அதில் வந்து இதுமாரி ஸ்திரீயை இச்சையோடு நோக்கும் பலவீனம் அது அந்த ஏஜில் இருக்குது, டீன்ஸில் அந்த மாதிரி இருக்குது. எங்கள் வீட்லேயும் நான் பாதிக்கப்பட்டு தான் இருந்தேன். அதை வந்து அவங்க 2 பேரும் பாயிண்ட் அவுட் பண்ணி இனியும் உம்மோடு கிட்டி சேர அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. கிளிஃபோர்ட் குமார் அவருடைய பாடல் அது. அதில் பார்த்தீங்கன்னா, பலவீனன் என் அருகில் பலன் தாரும் மந்தனக்காய் அப்படி வரும். அது வந்து பாடி வந்து எங்களுக்காக ஜெபிச்சுட்டு அவங்க 2 பேரும் போனாங்க. அதுக்கப்புறம் கத்தரை அதிகமாக என்னோட கிரியை செஞ்சு அதுமாதிரி பலவீனத்துலேருந்து என்னை விடுதலை ஆக்கினேன். அதுமாதிரி பலவீனம் இருந்தால் நம்ம வந்து எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். பாஸ்டர்கிட்ட உட்காந்து பாஸ்டரையும் பார்ப்போம், அதுமாரி அம்மா கிட்ட உட்காந்து அம்மாவையும் பார்ப்போம். அந்த மாதிரி அதுதான் வந்து மோசமான பலவீனம். அதுலேருந்து கத்தரை என்ன விடுதலை ஆக்கினார். அதுமாரி இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து தெரியுது. எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் 4 குடும்பம் இருந்தோம் இல்லையா. அவங்கெல்லாம் வந்து இந்தமாரி இவங்க சபையிலேருந்து வந்தாங்கன்னா அடடா மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க, பேசுவாங்க. பொதுவாக உலகம் அப்படி தான் நினைக்குது. எங்களுக்கு அதுமாரி தெரியாது. அதனால் கர்த்தர் வந்து எங்களை அது இதில் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதுலேருந்து ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம். அது ஒன்று. ஸோ இது ஒரு வளர்ச்சி. இது எல்லா சபைகள்லேயும் இப்போல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வந்து இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து லாஸ்ட்டில் நடந்தது. அதான் நாங்கள் ஓரளவுக்கு தாண்டிட்டோம். அப்போ வந்து மற்றவங்களுடைய வளராத நிலைமைகள் எங்களுக்கு புரியக்கூடிய இது வந்திருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு எதனா ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே இல்லை ஏதாவது ஒன்றுன்னா எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. இல்லை எதனா ஒரு சாப்பாடு யாராவது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுவோம். அதுமாரி கொடுத்து அதில் யாரை அவங்க வளர்க்க விரும்புகிறாங்க, யாரை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறாங்களோ அந்த கிரியை வந்து அங்கே நடக்கும். அது அவங்களோட விசுவாசம், அது கர்த்தருடைய கிரியை. சபை வந்து கர்த்தருடையதுன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து கர்த்தரே அங்கே கிரியை சேர்த்து நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து எனக்கே வந்து பல தீர்க்க தரிசனங்களை சொன்ன ஒருத்தர் அங்கே இருந்தார். ஒன்று வந்து அவர் சொன்னது வந்து, கர்த்தருக்கு வந்து நம்ம காணிக்கைகளை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், தேவனுக்கு ஏற்க பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒன்று சொன்னார். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு காணிக்கைன்ற அளவு தான் எங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு சபை ஒவ்வொரு லெவலில் இருக்குது. அதுபோல் காணிக்கைன்ற லெவலில் தான் நாங்கள் இருந்தோம். அதில் வந்து அந்த பிரதர் தான் வந்து தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போல அது அடுத்த லெவல் இல்லையா. இப்போ வந்து நான் சொல்கிறது இதுக்கும் அடுத்த லெவல். அதில் வந்து அங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதில் பாஸ்டரோட ரிலேட்டிவ்ஸு அவங்களாம் அங்கே சர்ச்சில் இருப்பாங்க. அவங்களாம் வந்து டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க, டீச்சர் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ யாராவது ஒருத்தர் தப்பாக நடக்கிறாங்க, எம்ப்ளாயி தப்பாக இருக்காங்க அப்படின்னா வந்து
அல்லது ஸ்டூடெண்ட் யாரோ தப்பாக நடக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்கள துரத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி அதை பற்றி பேச்சு வந்தது. ஸோ யாரோ அதுமாரி திமிராக நடந்தாங்க, அவங்கள துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு பேசினாங்க. ஸோ அந்த பிரதரும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாரு போல இருக்கு. ஸோ நானும் திமிரான ஆள் தான். ஆனால் வந்து என்னை பாயிண்ட் அவுட் பண்ணுறது நான் திருத்திக்கிட்டு நான் ஒரு இப்போ வளர்ந்து வரக்கூடிய எல்டராக நான் மாறியிருக்கேன் இல்லையா. அதுபோல் அடுத்து அவரை வளர்க்க அவங்க விரும்புகிறாங்க. அவருடைய குறை என்னென்னா தெரியும், he cannot tolerate அதுமாரி இன்னொருத்தரோட பலவீனத்தை அவரால் டாலரேட் பண்ண முடியல. ஸோ அப்படி இல்லாமல் அப்படி இருந்தால் நம்ம வீட்லேயே நம்ம யாரையுமே வந்து டாலரேட் பண்ணவே மாட்டோம் இல்லையா. வீட்லேயும் டாலரேட் பண்ண மாட்டோம், குழந்தைங்கள டாலரேட் பண்ண மாட்டோம், பொறுமையே இருக்காது. அதுமாரி இருக்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படிதான் அதை என்ன தான் துரத்தி இருக்கணும். ஏன்னா நான் தான் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருந்தேன். பட் அதை வந்து நான் அங்கே இருக்கும்போது அவருக்கு அந்த பாடத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தது நான் பார்த்தேன். இந்த மாதிரி எல்லா சபைகள்லேயும் வரணும், இந்த மாதிரி முயற்சிகள் ஃபாலோ அப் இது இருக்கணும். அப்படின்னு தான் we can be better persons in life.